ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் இந்த 15வது பாகத்தையும் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மிடத்தில் பெருக வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். விசேஷமாக இந்த 2025ஆம் ஆண்டில் நமக்கு பெருக வேண்டிய காரியங்களில் முதலாவது விசுவாசத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தின் காரியத்தில் கூட ஆண்டவர் அநேக வார்த்தைகளை நம்மோடு பேசினார். விசுவாசத்தினால் நமக்கு என்ன காரியங்கள் வருகிறது, நாம் எப்படி விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்தே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் கூட நம்ம எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எத்தனை காரியங்கள் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறார்? 4 காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தினால் வாழ வேண்டும், விசுவாசத்தினால் கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசத்தினால் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். கடந்த வாரத்தில் கூட கிரியையுள்ள விசுவாசத்தின் குறித்து நம்மளோடு பேசினார். நம்ம இடத்துல அவிசுவாசமான காரியங்கள் காணப்படக்கூடாது. விசுவாசமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக நன்மைகளை நம்மோடு நடத்துவார். கடுகளவு உள்ள விசுவாசம் நமக்கு வேண்டும். நாம விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்களை நம்ம மாற்ற வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா ஹல்லேலூயா. இந்த வாரத்திலையும் கர்த்தர் அந்த எக்ஸசைஸில் 5வது காரியமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரப்போகிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்கள் இந்த செய்திகளை எடுத்துக்கொள்ளுகிறவருங்க அந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் எழுதி கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் மற்றும் 16ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15 மற்றும் 16ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்வாதனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவராக ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை குறித்த காரியங்களிலே நாம் இன்னைக்கு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். இந்த ஜெபத்தின் காரியங்களை எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா? பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ நம்முடைய ஜெபங்கள் எப்பேற்பட்ட உள்ள ஜெபமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் உள்ள ஜெபமாக காணப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் சுத்தமானால் இந்த 3 காரியங்கள் இன்றைக்கு பேசப்படுவாரா இல்லை இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையே பேசுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏன்னா இது முக்கியமான டாபிக். ஜெபத்திற்குரிய காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கும் நாம் அநேக விஷயங்களில் ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவரை கூப்பிடுகிறோம், ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுகிறோம். ஆனாலும் ஒரு சில காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணுறதில்ல, ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொன்னால் சத்தமாக சொல்லணும், சரிங்களா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமானது நம்முடைய ஜெபங்களிலே வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்பேற்பட்ட ஜெபமாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிணியாளியை என்ன பண்ணுமா? சுகமாக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஒரு விடுதலையை கொடுப்பார். நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்க, வியாதியஸ்தராக இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வராங்கன்னு சொல்லிங்களேன். நீங்கள் அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஐயோ நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா அப்படின்ற ஒரு அவிசுவாசமான காரியங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்?
ஜெபிக்கணும். நீங்க உங்க பலத்தினால ஜெபிக்க போகிறது இல்லை, உங்க வார்த்தையினால நீங்க சொல்லி ஜெபிக்க போறது இல்லை. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தோடு நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது விடுதலை நடக்கும்னு விசுவாசிக்கணும். நான் ஜெபிச்சா இல்லை, என் தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறதுனால அது நடக்கும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். ஒருவேளை நமக்குள்ள ஒரு விசுவாச குறைபாடு வருமானால் அது யாரை நம்ம என்ன பண்றோம், குறைக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய மகிமையை நீங்களும் நானும் என்ன பண்றோம், குறைக்கிறோம். ஏன்னா நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமம் உள்ள தேவன். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரத்தை கொண்டு ஜெபிக்கிறோம்னா அங்க என்ன வரணும், ஒரு அற்புதம் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். அப்போ எனக்குள்ள அந்த விசுவாசம் வரணும்னா என் ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை எனக்குள்ள முதலாவது நான் வாங்கணும். ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை நான் என் ஜீவியத்தில் நான் உணரணும். முதலாவது எனக்குள்ள நான் உணராம நான் அடுத்தவனுக்கு போய் என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்போ முதலாவது தேவனுடைய வல்லமையை நீங்க என்ன பண்ணணும், உணர்கிறவர்களாய், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அதை விசுவாசிக்கிறவர்களாய், நம்புகிறவர்களாக நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உணர்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்போ பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்கன்னா அந்த பாஸ்டர் ஜெபிச்சா விடுதலை நடக்கும்னு வந்து யாரும் ஜெபம் பண்றது கிடையாது. சரிங்களா? ஒருவேளை நீங்க அப்படி வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணா நன்மை வந்துரும்னு சொல்லி, விடுதலை ஆயிடும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான். அப்போ என் பாஸ்டர் ஜெபம் பண்றாருன்னா அவருக்கு பின்னால இருக்கிற இயேசு கிறிஸ்து கிரியை செய்வார். என் ஏசப்பா எனக்கு நன்மை தருவார், என் ஏசப்பா என் போராட்டத்தை மாற்றுவார் என்ற ஒரு காரியத்துக்குள்ள நீங்க வரணும். அப்போதான் உனக்கு என்ன வரும், விடுதலை வரும், நன்மை வரும், பிணியிலிருந்து பிரச்சனை வரும், வியாதியிலிருந்து சொஸ்தமாகும், அப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னது? திராட்சரசத்தை என்ன பண்ணாரு, தண்ணீரை திராட்சரசமா என்ன பண்ணாரு, மாற்றினார். அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி குறைவுபட்டுருச்சுப்பா அப்படின்னும் போது ஏசப்பா என்ன சொன்னார், வாங்க தண்ணி நிரப்புங்க, ஊத்துங்க, ஜெபம் பண்றேன், வல்லமை நடக்கும்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு, இன்னும் என் வேலை வரவில்லை. ஏன்னா அவருடைய பிதாவின் சத்தத்துக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் அவருடைய அவரே என்ன பண்றாரு, தேவனுடைய வல்லமைக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அந்த வல்லமை எப்பேற்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் அறிந்திருக்கிறார். ஏசப்பா எங்கேயாவது சந்தேகப்பட்டு அவர் சுகமாக்கும்படி வழியில் போகிறவங்களெல்லாம் என்ன பண்றாரு, சுகமாக்குறார். அவருடைய வல்லமையை சந்தேகப்பட்டாரா? ஏன்னா அவர் மனுஷனாக தான் வந்தார். என் தேவனுடைய கிரியை எனக்குள்ள இருக்கிறது என்பதை அவர் முழுமையாக அறிந்ததினாலே நன்மை நடந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏன் ஜபிக்கும் போது நன்மை நடக்க மாட்டேங்குது, ஒரு சில பிணியை வந்து மாற மாட்டேங்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையான காரியங்களை நீங்களும் நானும் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் ஜெபிச்ச உடனே விடுதலை வருது, ஒரு சிலர் இந்த பாஸ்டர் கிட்ட போனா வருது, இந்த பாஸ்டர் கிட்ட போனா நன்மை வந்துருதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, அந்த பாஸ்டர் யாரை முழுமையாய் நம்பினார் என்று சொன்னால், யாரை விசுவாசிக்கிறார் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களையும் என்ன பண்ணிருக்கிறார், அவர் உணர்ந்ததுனால அவர் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அதிசயங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்கிறார். அதை தான் இங்க யாக்கோபு சொல்றார், உன்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியே ரட்சிக்கும். உன்னை நம்பி வரவங்களுக்கு நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. ஐயோ எங்க பாஸ்டர் இங்க இல்லையே, அவர் ஊருக்கு போயிருக்கிறாரே, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைவுபடக்கூடாது. என்னம்மா எப்படி சொல்றீங்க, உங்கள் பாஸ்டர் இருந்தால் தான் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது. விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் என்ன பண்ணணும்,
விசுவாசிக்கணும், நம்பணும். நான் ஜெபிச்சா கர்த்தர் அற்புதம் செய்வார், அடையாளத்தை செய்வார், கிரியை செய்வார், அற்புதம் நடக்கும், விடுதலை நடக்கும். என்ன பண்ணுவாங்க? பார்வை இல்லாதவங்க பார்க்க முடியும், நடக்க முடியாதவங்க நடப்பாங்க, ஜுரமா இருக்கிறவங்களுக்கு சுத்தமாகும். அந்த விசுவாசத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. முதலாவது இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். உங்க பலவீனம் வருதா? உங்களுக்கு கை கால் வலிக்குதா? ஜுரம் வருதா? உங்களுக்கு கால் வலிக்குதா? நடக்க முடியலையா? கஷ்டமா இருக்கா? அந்த காரியங்களுக்கு முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க? அதை டெஸ்ட் பண்ணுங்க. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி அரைச்சங்க. நான் முதலாவது அந்த டெஸ்ட்டை எனக்குள்ள நான் பண்றேன். இன்னைக்கு நான் கை வச்சு ஜெபிக்கிறேன். நாளைக்கு நான் எந்திரிக்கும் போது அது எனக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? மாறி இருக்கணும்ன்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இது சும்மா சொல்லலைங்க, ஏதோ இங்க பேசணுன்றதுக்காக பேசுகிற காரியம் அல்ல. இது உண்மையாகவே நடக்கிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். நீங்க கை வச்சு நீங்க முதலாவது உங்களுக்கு அற்புதம் நீங்க வந்து வாங்கி பாருங்க. அந்த விசுவாசம் அநேகருக்கு என்ன பண்ணும்? அந்த அற்புதங்களை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எனக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த விசுவாசம் வரணும், எனக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். நான் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், நான் ஜெபிச்சா ஒரு விடுதலை நடக்கும், நான் ஜெபிச்சா அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும், நான் அந்த பிள்ளைக்காக ஜெபிச்சா அந்த குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கும், கடனாளிகளுக்காக ஜெபிச்சா கடனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது நல்ல ஞானத்தை கொடுப்பார், அதை செய்வார், இதை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் வரணும். முதலாவது நமக்குள்ள அதை டெஸ்ட் பண்ணுங்க இல்லையா? அதை நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நன்மையான காரியங்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வேணும். அதோ கேட்கணுன்ற ஒரு காரியங்களுக்காக நமக்கு என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது இல்லையா? இன்னொரு விஷயமும் இருக்குது. நமக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு சில காரியங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என் இஷ்டத்தின்படி, என் மன ஆசையின்படி அதெல்லாம் கேட்கக்கூடாது. தேவனுக்கு என்ன சித்தமோ அதை கேட்கணும், அதை விசுவாசித்து கேட்கணும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானவைகளை என்ன பண்ணுங்க, என் வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லையா? அதாவது நம்ம எப்படி ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு, ஆண்டவரே இது எனக்கு என்ன பண்ணோம்? விழுந்துடணும், 1 கோடி விழுந்துடணும், 2 கோடி விழுந்துடணும், உன் இஷ்டத்தின் படிலாம் ஆண்டு செய்ய மாட்டார் இல்லையா? அப்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உன் சித்தம் என்னமோ அதன்படி செய்யுங்க. நீங்கள் என்ன என் வாழ்க்கையில் செய்யணும்னு சித்தம் வச்சுருக்கிறீங்களோ அந்த காரியங்களை என் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அந்த வசனம் அதுதான் சொல்லுது, 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? விரோதம் பாராட்டக்கூடாது. ஐயோ அவங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், அந்த பிரதரா அவங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், இவங்க கிட்ட நான் சண்டை போட மாட்டேன். இப்பேற்பட்ட காரியங்களை இருதயத்தில் வச்சுக்கிட்டு நீ ஜெபிச்சனா உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் சொல்றாரு பாரு, நீ அவன் செய்கிற தவறுக்கு நீ என்ன பண்ணு? மன்னிச்சிரு, ஒப்புரவாயிரு. அப்போதான் உன்னுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபம் அது என்ன பண்ணுமா? கேட்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம இருதயத்தில் எத்தனையோ கசப்புகளை வச்சுக்கிட்டு, விரோதத்தை வச்சுக்கிட்டு, கஷ்டத்தை வச்சுக்கிட்டு, அவங்க மேல ஒரு நிந்தையை வச்சுக்கிட்டு, ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, இவங்க அதை செஞ்சுட்டாங்களே, இவங்களுக்கு நான் அதை கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள காணப்படவே கூடாது. நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ணணும்? சுத்தமுள்ள இருதயமாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ளுங்க. அது உங்களுடைய ஜெபம் ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கதை கூட நான் சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். ஒரு காட்டில் 2 அணில் இருந்துச்சான். எத்தனை அணில் இருந்துச்சான்? 2 அணில் இருந்துச்சான். அதில்
ஒரு அணிலுக்கு நல்ல தேவ பயம், தேவ பக்தி. எதுக்கு ஏத்தாலும் என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணுமா. எதுக்கு ஏத்தாலும் அது என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணுமா. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெபம், சாப்பிடும் போது ஜெபம், எங்கேயாவது போகிறோன்னா ஜெபம், அப்படி இருக்கும். ஆனால் இன்னொரு அணில் என்னன்னா, அதுக்கு கடவுள் பயமே கிடையாது. என் வாழ்க்கை எப்படி போகுதோ அதன்படி தான் போவோம், எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு அணில். ஆனால் இந்த 2 அணிலும் என்னவா? ரொம்ப க்ளோஸ். எங்கே போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க? பிரிய மாட்டாங்க. ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றா தான் போவாங்க. அப்படி தான் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, மரத்தில் விளையாடிட்டு இருக்கும் போது இந்த கடவுள் பக்தி உள்ள அணில் என்னாச்சா, மரத்துல இருந்து என்ன பண்ணுச்சு? கீழே விழுந்துச்சா. கீழே விழுந்த உடனே அது ரொம்ப அடிபடாமல் லைட்டாக அடிபட்டுருச்சா. ஆனால் அந்த அணில், ஆண்டவரே நான் மேலே இருந்து கீழே விழுந்தனே, எனக்கு என்ன பண்ணீங்க? ஜீவனை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி. நான் கீழே விழுந்தாலும் சரி, எனக்கு அடிபட்டாலும் சரி, ஆனாலும் எனக்கு என்ன பண்ணீங்க? ஜீவனை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி கீழே என்ன பண்ணிடுச்சான்? வேண்டிட்டு இருந்துச்சான். அதுக்கு மேலே இருந்த அணில் சொல்லிச்சான், நீ கீழே விழுந்து அடிபட்டுட்டியே, உங்கள் கடவுள் காப்பாற்றலையா? நீ இப்படி அடிபட்டு கீழே கிடக்கிறியே, உங்கள் கடவுள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? உன்னை பாதுகாக்கலையா, உன்னை காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுச்சான்? கிண்டல் பண்ணுச்சான். அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணுச்சான்? இங்கேருந்து மேலே பார்த்துச்சான் அந்த அணில் என்ன பண்ணுதுன்னு சொல்லி. அந்த அணிலை பார்க்கும் போது அந்த அணிலுக்கு பின்னால் மிகப்பெரிய பாம்பு ஒன்று வந்து அந்த அணிலை என்ன பண்ணிருச்சான்? அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுருச்சான். அப்போ அந்த அணிலுக்கு என்ன ஆச்சான்? என் தேவனை நான் நம்பினதுனால தான் என்னை கீழே தள்ளி என்ன பண்ணியிருக்கிறாரு? காப்பாற்றி இருக்கிறாருன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போச்சான். அருமையான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களிலும் ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை நம்மளை கீழே தள்ளுகிறது நல்லது என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கீழே விழுகிறதுனால, என்ன ஆண்டவரே என்னை கீழே தள்ளிட்டீங்க, என்ன ஆண்டவரே இந்த இடத்துக்கு என்ன அனுப்பிட்டீங்க, என்ன ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், நான் இவ்வளோ இந்த இடத்துல கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லி நாம் அந்த அண்ணில போல ஒரு வேளை நம்ம கேள்வி கேட்டிருப்போமானால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்கள் நல்லது என்று சொல்லி விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேனே, நம்புறேனே, வாரம் சபைக்கு போறேனே, பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றேன், ஃபாஸ்டிங் பிரேயர் போறேனே, ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது? ஏன் இந்த குடும்பத்தில் இப்பேற்பட்ட சண்டைகள், சச்சரவுகள், சமாதானம் இல்லாம இருக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் போராட்டம், எங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லையே, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா அது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு என்னது? நல்லது என்று சொல்லி நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் நீங்கள் ஆண்டவரை தேட வர்றீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரை நம்புறீங்க. இல்லைன்னா வாழ்க்கை நன்மையாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற பாதி பேர் என்ன பண்ண மாட்டீங்க? சபைகளை தேடி வரமாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில சூழ்நிலை காலங்களை நமக்கு அனுமதிக்கிறது நல்லது என்று சொல்லி முதலாவது நம்புங்க. ஹல்லேலூயா. அந்த அண்ணில் கீழே விழுந்தாலும் என்ன பண்ணுச்சு? ஆண்டவரே நான் கீழே விழுந்து அடிபட்டாலும் எனக்கு என்ன பண்ணீங்க? ஜீவனை தந்தீங்களே, என்னை பாதுகாத்தீங்களே, அதுக்கு நன்றின்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னொன்று என்ன பண்ணுச்சு? கர்வமாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை இந்த கர்வமான காரியங்கள் தான் நம்மை அழித்து விடும். அவிசுவாசமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும் தூரமா. ஆண்டவரை நம்பாம போயிட்டீங்கன்னா, ஆண்டவரை நான் நம்பாம இருக்கும் போதே நல்லா இருந்தேன்னு சொல்லுகிற காரியங்கள் நம்ம அநேக சூழ்நிலையில சொல்லுவோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடியே வாழ்க்கை நல்லா இருந்துச்சேன்னு சொல்லி அநேக சூழ்நிலையில சொல்லியிருப்போம். இல்லை அது இல்லை. நிச்சயமாகவே நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால்தான் இன்றைக்கு இந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரோடு இருக்கிறீங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்க. ஏசப்பாவை தேடாம தான் இன்னைக்கு நம்ம என்னைக்கோ என்ன பண்ணிருப்போம்? மண்ணோட மண்ணாய் போயிருப்போம். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த காரியங்கள் விசுவாசமாய் நம்பிக்கையா ஆண்டவர் என் வாழ்க்கையில எது செய்தாலும் என் வாழ்க்கையில நன்மையான காரியங்கள். ஆண்டவர் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வல்லமையை ஒரு நாள் என்ன பண்ண போகிறார்? மேலே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. தானியேலை சிங்க கபியில என்ன பண்ணார்?
ஆண்டவர் அனுமதிச்சாரு. யோனாவை மீனின் வயிற்றுல என்ன பண்ணாரு? அனுமதிச்சாரு. யோசேப்பை குழியில என்ன பண்ணாரு? அனுமதிச்சாரு. அவர் அனுமதிச்ச எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ற? ஒரு மனுஷனையும் அதே இடத்துல விடல. தானியேலை அந்த இடத்துல உயர்த்தினார். ஹல்லேலூயா. யோசேப்பை அந்த இடத்துல என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அப்படியாக என் தேவனால தானியேலை உயர்த்த கூடுமானார், யோசேப்பை உயர்த்த கூடுமானார், யோனாவை உயர்த்த கூடுமானார், இன்றைக்கு கீழே விழுந்து கிடக்கிறேன்னு நினைத்து கொண்டிருக்கிற உங்களையும் என் தேவனால் உயர்த்த கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நம்புங்க. ஆண்டவர் என் வாழ்க்கை அனுமதிக்கிற காரியம் எல்லாமே எனக்கு நல்லது என்பதை நீங்க விசுவாசித்து நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல நான் விழுந்து கிடக்கிறேனேன்னு சொல்லி தான் நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க கீழே விழுந்ததுனால தான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த மரத்து மேலே இருந்த அணில் மாதிரி தான் அவங்களுடைய கதைகள். ஒரு சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சில வியாதிகளை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா நல்ல சொல்லுங்க. அந்த வியாதி நிமித்தமாவது ஆண்டவர் நீ தேட மாட்டியா? அந்த காரியத்துக்காகவாது நீ தேவனை தேட மாட்டியான்னு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த திருவூர் கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறது சொற்பமானவர்கள். இயேசுவை அறிந்தவர்களே தேடுகிறதுக்கு சொற்பமான காரியம். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய காரியம் மிகவும் பயங்கரமானது. ஹல்லேலூயா. ஏசப்பாவை விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கீழே விழுந்துட்டுமேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நான் நொந்து போயிருக்கிறேனேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஐயோ நான் எவ்வளோ நம்பினேனே ஆனால் இந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் செய்யாதது நல்லதுன்னு சொல்லி நினைங்க. ஆண்டவர் அனுமதிக்காதது நீங்கள் நல்லதுன்னு நினைங்க. அது நிமித்தமாக உங்களுடைய பிற்காலத்தில் நீங்கள் அதை யோசிப்பீங்க. ஆண்டவரே நீங்கள் இதை எனக்கு கொடுக்காததே நல்லது என்று சொல்லி ஆண்டவரை பிற்காலத்தில் நீங்கள் சோதரிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாக காணப்படணும். நம்பிக்கைக்குரிய காரியங்களாக காணப்படணும். அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் இப்படியாக. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு என்ன பண்ணுகிறானா? ஒப்பா இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரால் செய்ய முடியுமான்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. என் தேவனால் கூடும் என்று சொல்லி தான் வசனமே சொல்லியிருக்கிறது. என் தேவனால கூடாத காரியம் இப்பேற்பட்டது என்று சொல்லி பைபிள்ல ஒரு வார்த்தையும் சொல்லப்படவே இல்லை. ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க. அணு அளவு கூட நீங்க என்ன பண்ணாதீங்க? சந்தேகப்படாதீங்க. அப்படி நீங்க சந்தேகப்படுவீங்களானால் அலைகளை போல உங்க வாழ்க்கை தவழ்ந்து கொண்டே தான், அலைந்து கொண்டே தான் இருக்கணும். அலை அடித்து கொண்டே தான். ஒரு நிலையான வாழ்க்கை. இங்க போகலாமா, அங்க போகலாமா, அவங்க கிட்ட உதவி கேட்கலாமா, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு நிலையான வாழ்க்கை, ஒரு நிலையான நம்பிக்கை, ஒரு நிலையான விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் நீங்க அமைதலான வாழ்க்கையில காண முடியும். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்றது. நீங்க சந்தேகப்படாம, ஒரு அளவு கூட சந்தேகப்படாதீங்க. என் தேவனால நிச்சயமாகவே செய்ய முடியும். அவரை நம்புங்க, விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்திலிருந்து என் தேவன் இறங்கி வரணும். அப்படிதான் வசனமும் சொல்லுது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், நான் ஜெபிக்கிற ஜெபத்தினால் என் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வர. அப்பேற்பட்ட ஜெபம், அப்பேற்பட்ட உறுதி உங்களுக்கு இருக்கணும். நீ அழுவுல ஆண்டவர் மேல இருக்கக்கூடாது, கீழே வரணும். என் பிள்ளைக்கு இன்னைக்கு நான் இதை செஞ்சே ஆகணுன்ற ஒரு காரியத்துல ஆண்டவர் வரணும். அப்பேற்பட்ட உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படணும். அப்பேற்பட்ட வைராக்கியங்கள் நமக்குள்ள காணப்படணும். ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எவ்வளோ வைராக்கியமா இருக்கிறோம், அதுபோல ஆண்டவர் மேலே நீங்க உறுதியாய், வைராக்கியமாய், விசுவாசமாய் அவரை நீங்க தேடும் பொழுது நன்மையான காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்படுகிறீங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றும் நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றேன். நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க விசுவாசத்தின்படி நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க கேளுங்க. ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி செய்யுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இந்த காரியம் எனக்கு உறுதியா வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்களை அவரால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமே. அவரால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளும் வந்தால் மாத்திரம்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறணும். யாரை நம்பலாம், யாரை தேடலாம், யார் எனக்கு உதவி செய்வா? இன்னைக்கு இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. யாராவது உதவி செஞ்சிட மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறவரை நம்ம என்ன பண்றதில்லை, தேடுறதில்லை, அலட்சியப்படுத்துகிறோம். நம்முடைய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும், நீ என் பிள்ளை என்னை தேடி அவன் சித்தத்தை என்கிட்ட சொல்ல மாட்டான். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய காரியம், உமக்கு சித்தமானாலும் இதை செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணல, இன்னைக்கு ஒருவரும் நம்ம கேட்கறதில்ல. அவருடைய விசுவாசத்தின்படி கேளுங்க, அவருடைய நம்பிக்கையின்படி கேளுங்க, அவருடைய உறுதியாய் கேளுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு அளவும் சந்தேகப்படாமல் கேளுங்க. சந்தேகம் என்ற ஒரு காரியம் வரவே கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தேகம் என்ற ஒரு காரியம் வந்தால் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்னமாயிரும், கெட்டு போயிடும். அப்படிதான் உங்களுக்குள்ளும் எனக்கும் என்னது ஆண்டவருக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே சந்தேகமே வரக்கூடாது. நம்பிக்கை தான், விசுவாசம் தான், அவரை உறுதியாய் பிடிக்கிற காரியம்தான், நம்ம விசுவாசிக்கிறது ஜெபிக்கிற காரியம்தான் நமக்கு நடக்கும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். அது நமக்குள்ள வந்தா மாத்திரம்தான் கர்த்தர் நமக்குள்ள ஒரு ஜெயமான காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதற்கு மாறாக நம்ம ஒருவேளை சந்தேகப்படுவோமானால், அவருடைய கிரியை சந்தேகப்படுவோமானால், அவருடைய வல்லமையை சந்தேகப்படுகிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்காம மனுஷனை நம்புகிறதோ, அவனை விசுவாசிக்கிறதோ, தேவனுடைய வல்லமையை நம்ம குறைவாக எடை போட்டு கொண்டிருக்கிறோம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமேல் என்ற ஒரு விசுவாச அறிக்கையோடு நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாச நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என் காரியங்களே என்ன பண்ணுவாரு, செய்வார் என்று சொல்லி நீதிமொழிகள் அதுதான் சொல்றான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீ உன் வாழ்க்கை செழிக்கப்படணும்னா, உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்னா, உன் வாழ்க்கை வளர்ச்சி அடையணும்னா, உன் வாழ்க்கை மேலே வரணும்னா நீ ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். ஒன்னே ஒன்று, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை தேடுங்க, அவர் மேல சந்தேகப்படாம விசுவாசிங்க. அந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.